அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சொன்னேன்ல ஒவ்வொரு கோயிலாக பற்றி சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது கோனேரி ராஜபுரம். அது கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு பழைய திருநள்ளம் பேர். அதுக்கு பழைய கிராமத்தில் உமா மகேஸ்வரர் சிவாலயம். இதோட விசேஷம் என்னன்னு சொன்னால் 8 அடியுடைய நடராஜர் அப்படியே தத்ரூபமாக, அதாவது சுயம்பு நடராஜர் அவ்வளவு அழகாக இருக்கும். அதில் அப்படியே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த நடராஜர்கிட்ட அதனுடைய கைரேகை, அந்த மச்சம், அந்த இது எல்லாமே நம்ம அப்படியே முடி, இது எல்லாமே அவ்வளோ பார்க்க முடியும். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனையும் அது அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நாங்கள் இது ஒரு நாள் இரவு போயிருந்தோம் அந்த ஆலயத்துக்கு. மிகவும் சிறப்பு வாய்ந்த பெரிய ஆலயம் அது. நம்மளுடைய வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னா, அந்த நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகலாம். அந்த கோயிலோடைய அந்த அமைப்பே மிக சிறப்பாக இருக்கும். அதில் நடராஜர் நல்ல கம்பீரமாக அப்படி அழகாக அப்படியே உண்மையிலேயே இருக்கிறபடி காட்சியளிப்பார். 8 அடி சுயம்பு நடராஜர் தஞ்சாவூர் உள்ள கோயிலுக்கு முன்னாடியே இது வந்ததாக சொல்கிறாங்க. அங்கே உள்ள நடராஜரை ஒத்ததாக இது இருக்கும். அதாவது சோழர் இதை கட்டிடக்கலையில் மிகச்சிறந்த இதாகி அதுக்கப்புறம் பாண்டியர்கள் இதை எடுத்து கட்டியதாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இந்த கோயில் கோனேரி ராஜபுரம் திருநள்ளம் அப்படி சொல்கிறாங்க. போகிற வழியெல்லாம் வயல் அந்த மாதிரி இருக்குது. மிக சிறப்பான கோயில். அதை அப்படியே பக்கத்துலேயே காமிச்சாங்க அந்த குருக்கள். நமக்கு அந்த இது சும்மா அவங்களே எடுத்து காட்டுறாங்க. அந்த கைரேகை அதெல்லாம் நம்மள பார்க்க முடியும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத. மிகச்சிறந்த கோயில். எல்லோரும் வாழ்நாளில் ஒரு முறை அந்த நடராஜரை, சுயம்பு நடராஜரை, 8 அடி உயர சுயம்பு நடராஜரை பார்த்து அருள் பெற வேண்டும். மிக சிறப்பான கோயில். சுப நிகழ்ச்சிகள் நடக்க நாம் வேண்டிக் கொண்டால் உடனே நடக்கும் கோயில் அது. நன்றி.